ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. விவசாயத்தை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா? எங்க ஊருக்கு அவர் ஊர் ஊரா நமக்கு நாம திட்டம் என்ற திட்டத்தை சொல்லி ஊர் ஊரா வந்தார். அப்ப சேலம் மாவட்டம் கெங்கவெளிக்கு வந்தார். அந்த கெங்கவெளியில நடு கரும்பு காட்டுல அதெல்லாம் வெட்டி காங்கிரீட் ரோடு போட்டு அதுல நடந்து வந்து பேண்ட் ஷூ போட்டு ஏரோட்ல நவீன விவசாயி. இப்படிப்பட்ட விவசாயிக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? நான் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு போனேன். அங்க நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அங்க வழியில போயிட்டு இருக்கும்போது பெண்கள்லாம் நாற்று நட்டு இருந்தாங்க. நான் அந்த பெண்களை பார்த்து எப்படி நாடு இருக்கிறது, அதிமுக அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்ற விவரத்தை விசாரிக்க போனேன். அப்ப பெண்களோட பேசிட்டு இருக்கும்போது, நீங்க நாட்டை பத்தி தெரியுமா, எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? நாங்க நல்லா தெரியும், நான் உங்களோட பயிர் நடுறேன்னு பயிர் நட்டு காட்டினேன். அதே மாதிரி திரு ஸ்டாலினும் தானும் பயிர் நட வேணும்னு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன், வரப்புல போயிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்துட்டார். சரி, ஏதோ அப்புறம் காது கேட்கல. ஆக விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் தெரிந்தது போல் நாடகம் ஆடுவது மக்களை ஏமாற்றுவதற்காக. நான் இன்ற வரைக்கும் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இரவென்றும் பகலென்றும் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கின்றவன் விவசாயி. விவசாயி தொழிலாளி. எத்தனையோ தொழில் செய்யலாம், ஆனா விவசாயம் விவசாய தொழிலாளி தான் கடினமான உழைப்பின் மூலமாக உணவு நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி. விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயம் செழித்து வளர வேண்டும், அப்பொழுதுதான் நாடு சிறக்கும். அப்படி நாங்க அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கு என்ன நிலைமை? சரியான விளைச்சல் இல்லாத காரணத்தினால விலைவாசி உயர்ந்துட்டது. ஒரு கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்து விட்டது. ஒரு கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்துட்டதுங்க. மளிகை சாமான 40% உயர்ந்துட்டது. ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்களே, அன்றாட வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை போய் சந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி 2020 கொரோனா வந்த காலம். அந்த காலகட்டத்தில் கூட வேலைக்கு போக முடியல, வருமானம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே,